ஃபேஸ்புக் பேஜஸை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் பேஜஸ்னால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இன்னொரு டைம் தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம ஃபேஸ்புக் பேஜஸை சும்மா சேல்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ண மாட்டோம், இன்னும் நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு 1,00,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக அந்த வெப்சைட்டுக்கு நிறைய பேர்த்த டிரைவ் பண்ண முடியும். அதாவது உங்கள் ஃபேஸ்புக் பேஜஸ் மூலமாக உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வர முடியும். நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் பேஜஸ் மூலமாக இந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் விளம்பரம் போட்டிருக்கீங்க, அப்போ நிறைய பேர் அந்த வெப்சைட்டை வந்து பார்த்தா எனக்கு அந்த விளம்பரம் மூலமாக இன்கம் வருமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த விளம்பரத்தை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கூட ஃபேஸ்புக் பேஜஸை உபயோகப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் ஃபைவரில் ஒரு லோகோ பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஃபைவரில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒர்க் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் பேஜஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணி நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஃபைவரில் பிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் பண்ண முடியும். சேல்ஸ் மட்டும் இல்லை, சேல்ஸ் இல்லாமல் நிறைய விஷயத்துக்காக நீங்கள் ஃபேஸ்புக் பேஜஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது எப்பவும் வீண் போகாது, அது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது. சரிங்களா? சரி, ஃபேஸ்புக் பேஜஸ் மூலமாக கம்ப்ளீட்டாக என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.